Hello students, welcome to Vista's Learning. நான் இளவரசன் உங்களோட சயின்ஸ் டியூட்டர். Vista's Learning அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது தமிழில் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் Vista's Learning தமிழ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருந்தோம் செல் பயாலஜி, தட் இஸ் செல் உயிரியல் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சார் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ செல் பயாலஜி, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே செல்களால் ஆனது. இந்த செல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அனைத்து வகையான உயிரினங்களுமே இந்த செல் இருக்குது. ஸோ பல செல்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து உருவானது தான் திசுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரே மாதிரியான திசுக்கள் சேர்ந்து உருவானது தான் உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆர்கன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே தனித்தனி செயல்பாடுகளோடு செயல்பட்டு ஒன்றாக இணைந்து இருப்பது நம்ம உறுப்பு மண்டலங்கள், ஆர்கன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே ஒன்றாக சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு உயிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ செல்லிருந்து திசுக்கள், திசுக்கள்லேருந்து உறுப்புகள், உறுப்புகள்லேருந்து உறுப்பு மண்டலங்கள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்ததை நம்ம ஒரு உயிரினம், லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி தான் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே? ஸோ வாட் இஸ் இன்சைட் செல்? செல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செல்லுக்குள்ளே நிறைய வகையான அமைப்புகள் இருக்குது, பாகங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், உட்கருவாக இருக்கட்டும், கொள்கை உறுப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள். அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தன்னோட தனித்தனி செயல்பாடுகளை செய்வதன் மூலம் செல்லானது இயங்குகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்சைட் ஏ செல் தேர் ஆர் மெனி டைனி ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் செல் ஆர்கனல்ஸ். Inside a cell there are many tiny structures called cell organelles அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ they work, அந்த செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுக்கு தேவையான உணவை கொடுப்பதிலும், உணவை தயாரிப்பதிலும், அந்த உணவை செரிமானத்திற்கு பயன்படுத்துவதிலும், அப்படி செரிமானமான அந்த உணவு கழிவுகளை வெளியேற்றுறதுக்காகவும் நமக்கு சம் செல் ஆர்கனல்ஸ் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ செல்லோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போது டயக்ராமில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல் செல்ஸ் ஹேவ் சம் காமன் ஸ்ட்ரக்சர். ஓகே? ஸோ அனைத்து வகையான செல்களும் ஒரே மாதிரியான ஒரு காமன் பொதுவான ஒரு அமைப்பை கொண்டு இருக்கின்றன. அதில் ஒரு சிலதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, தீஸ் ஆர் செல் மெம்பரைன், செல் சவ்வு அப்படின்னு சொல்லுவோம், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் என்ன டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அப்படின்னா யூக்ரியாட்டிக் செல்ஸாக இருக்கும். இன் மோஸ்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஆர் யூக்ரியாட்டிக் செல்ஸாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அதே போல் இந்த செல் மெம்பரைன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி சைட்டோபிளாசம் அப்படின்னா என்ன, அடுத்ததாக நியூக்ளியஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செல் மெம்பரைன், செல் சவ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா விலங்கு செல் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சவ்வை தான் நம்ம செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். த பவுண்டரி ஆஃப் அன் அனிமல் செல் இஸ் பிளாஸ்மா மெம்பரைன் விச் இஸ் ஆல்சோ கால்ட் எஸ் எ செல் மெம்பரைன். ஸோ அனிமல் செல்லை, விலங்கு செல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சவ்வு போன்ற அமைப்பை தான் நம்ம பிளாஸ்மா மெம்பரைன் அப்படி சொல்லுவோம். இதையே தான் நம்ம பொதுவாக செல் மெம்பரைன் அப்படின்னு அழைப்போம். ஸோ அடுத்ததாக செல் வால். ஓகே? செல் சுவர், செல் மெம்பரைனை சுற்றி இருக்கக்கூடிய செல் சுவர். இந்த செல் சுவரை நம்ம செல்லுக்கான பாதுகாப்பு வளையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் எ சப்போர்ட்டர் ஆஸ் வெல் அஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் எ செல். ஸோ செல் சுவர் அப்படிங்கிறது சப்போர்ட்டாகவும் அண்ட் தென் ப்ரொடெக்டர், பாதுகாப்பாகவும் செல்லுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனிமல் செல்ஸ் ஹேவ் an irregular shape whereas plant cells have much more regular and rigid shape. ஸோ அனிமல் செல் பார்த்திங்க அப்படின்னா அதோட செல் வால் வந்து பார்த்திங்க அப்படின்னா irregular ஷேப்பில் இருக்கும், பிகாஸ் ஆஃப் தட் செல்லோட ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கிறதுனால. அதே போல் தாவர செல்கள் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஷேப் வந்து ரெகுலராக ஒழுங்கான வடிவத்தில் இருக்கும். அதே போல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிஜிட் ஷேப்பில் இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். Plant cells have an additional layer on the outer side of the cell membrane. This is called cell wall. ஸோ தாவர செல்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது தான் இந்த செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே? ஸோ plant cells have an additional layer on the
அவுட்டர் சைட் ஆஃப் த செல் மெம்பரைன். ஸோ செல் மெம்பரைனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயரை தான் நம்ம செல் வால் அப்படி நம்ம சொல்லுவோம், செல் சுவர். The cell wall is formed from various compounds, the main one being cellulose. ஸோ இந்த செல் சுவரானது எதுவால் அதிகமாக உருவாக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, இந்த செல் சுவரானது செல்லுலோஸ் அப்படிங்கிற ஒரு வகையான காம்பவுண்ட்னால உருவாக்கப்பட்டது தான் இந்த செல் சுவர். ஸோ ஒன் வேர்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். செல்லுலோஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஷேப் ஆஃப் த பிளான்ட் செல். தாவர செல்லோட வடிவத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒழுங்குபடுத்தி கொள்ளவும் இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளாஸ்மோடெஸ்மாட்டா இது எங்கே இருக்குது அப்படின்னா, செல் சுவர் உட்பகுதியில் இருக்கக்கூடியது தான் பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஈச் செல் இஸ் இன்டர்கனெக்டட் வித் இட்ஸ் நெய்பரிங் செல் வித் through the opening called plasmodesmata. இந்த plasmodesmata அப்படிங்கிற ஒரு வகையான உறுப்பின் மூலமாக தான் ஒவ்வொரு செல்களும் தன்னை என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ செல்கள் இணைந்திருக்க முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது, முக்கிய பாலமாக இருக்கக்கூடியது plasmodesmata அப்படிங்கிற ஒரு உறுப்பு தான். ஓகேங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒன் வேர்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம். ஸோ ஐ எம் த ஏரியா ஆஃப் மூமெண்ட். ஸோ சைட்டோபிளாசம் எதற்காக பயன்படுது? when you look at the temporary mounds of an onion peel, you can see a large region of each cell and enclosed by the cell membrane. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை உரித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லேயரும் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட செல் மெம்பரைன் போலவே நமக்கு தோற்றமளிக்கும். திஸ் ரீஜியன் டேக்ஸ் அப் வெரி லிட்டில் ஸ்டெயின். ஓகேங்களா? ஸோ அப்படி தோற்றமளிக்கக்கூடிய அந்த மெம்பரைனை நம்ம செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உட்பகுதியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா சைட்டோபிளாசம் இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ் கால்ட் சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரோட்டோபிளாசம் வித் சைட்டோபிளாசம். வாட் இஸ் மீன் பை புரோட்டோபிளாசம் அண்ட் தென் சைட்டோபிளாசம்? ஸோ இப்போ அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இன் பர்டிகுலர் த மெட்டீரியல் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் நவுன் as protoplasm. Okay, the material inside and outside the nuclear membrane. So செல் சவ்வை சுற்றி இருக்கக்கூடியது அல்லது உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான உறுப்பை தான் நம்ம புரோட்டோபிளாசம் அப்படி நம்ம சொல்லுவோம். the fluid inside the nucleus is known as the nuclear fluid. உட்கருவோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான திரவத்தை நம்ம உட்கரு ஃப்ளூயிட் நியூக்ளியஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட் இஸ் தட்? இட் மீன் நியூக்ளியோபிளாசம். அண்ட் அவுட் சைட் த நியூக்ளியஸில் இருக்கக்கூடியதை நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைட்டோபிளாசம் உட்கருவை சுற்றி இருக்கக்கூடிய உட்கரு எங்கே இருக்கும் அப்படின்னா செல்லோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான் உட்கரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உட்கரோட உட்பகுதியில் இருக்கக்கூடிய திரவத்தை நம்ம நியூக்ளியர் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியஸ் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா த பவர் ஆஃப் த செல். ஸோ செல்லுக்கு அதிக அளவில் உணவுப் பொருளை தேடி தரக்கூடியது இந்த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இஸ் அன் ஓவல் ஆர் ராட் ஷேப்டு டபுள் மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது ராட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. அதே போல் இதில் 2 லேயர் இருக்குது, 2 சவ்வுகளை கொண்டது இந்த மைட்டோகாண்ட்ரியா. இட்ஸ் மோர் ரிஜிட் டைப். aerobic respiratory reactions takes place within the mitochondrion to release energy. So it is known as the powerhouse of the cell. So mitochondria நம்ம ஜென்ரலாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் வேர்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. and also the energy produced within the mitochondrion is used for all the metabolic activities of cell. செல்லோட உட்பகுதியில் நடைபெறக்கூடிய செயல்பாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்களிப்பை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம சொல்லலாம். ஸோ செல்லோட உட்பகுதியில் செயல்படக்கூடிய அனைத்து வகையான உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றலை தரக்கூடியது இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா? ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியோட உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏடிபி இருக்குது, மேட்ரிக்ஸ் இருக்குது, கார்னல்ஸ் இருக்குது, அதை சுற்றி அவுட்டர் மெம்பரைன் இருக்குது, வெளிப்புற சவ்வுகள் 2 அடுக்குகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக குளோரோபிளாஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் தான் செல்லுக்கு தேவையான உணவுப் பொருளை சேமிக்கிறதும் அந்த உணவுப் பொருளை உருவாக்குவதும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது குளோரோபிளாஸ்ட்.
Chloroplasts are the only cell organelles that can produce food from sun's energy. ஸோ சன்னோட எனர்ஜியில் சூரிய ஆற்றல இருந்து செல்லுக்கு தேவையான உணவுப் பொருளை சேமித்து தரக்கூடிய முக்கியமான பங்களிப்பு, முக்கியமான வேலையை செய்யக்கூடியது இந்த chloroplast. Only plants with chloroplast are able to do photosynthesis. ஸோ நமக்கு தெரியும் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக குளோரோஃபில் தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நம்ம பச்சையம் இருக்கக்கூடிய தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுகிறது. ஸோ சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி ஆற்றலை சேமித்து வைத்துக்கொண்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுகிறது இந்த தாவரங்களில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் குளோரோஃபில், பச்சையம் இருப்பதனால். Only plants with chloroplast are able to do photosynthesis because they contain the very important green pigment chlorophyll. ஓகேங்களா? ஸோ பச்சையம் இருப்பதனாலே தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுகிறது. Chlorophyll can absorb radiant energy from the sun and convert it to chemical energy which can be used by the plants. ஸோ அந்த ஒளிச்சேர்க்கையானது நடைபெறும் பொழுது சூரிய ஆற்றலை, தட் மீன்ஸ் ஒளி ஆற்றலை கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த குளோரோஃபில்க்கு அதிக அளவில் இருக்குது. ஸோ தாவரங்களில் இருக்கக்கூடிய தாவர செல்லில் இந்த குளோரோஃபில் மிக மிக முக்கிய பங்களிப்பை தருகிறது செல்களுக்கு தேவையான உணவுப் பொருளை தேடிக்கொள்வதில். ஓகே, ஸோ அனிமல் செல்ஸ் லேக் குளோரோப்ளாஸ்ட். ஸோ அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா குளோரோப்ளாஸ்ட் இருப்பது இல்லை. ஸோ அண்ட் ஆர் அனேபிள் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ். தாவர செல்களில் மட்டுமே ஒளிச்சேர்க்கையானது நடைபெறும், விலங்கு செல்களில் ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுவது இல்லை. ஸோ ஒன் வேர்டுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தாவரங்கள் பச்சை நிறத்தில் காணப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த குளோரோஃபில், பச்சையம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ லீஃபோட இன்டீரியர் செல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா செல் இன் எ லீஃப். ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டயக்ராமில் பார்க்கலாம். அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய குளோரோப்ளாஸ்டோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த டயக்ராமில் தெரிஞ்சுக்கலாம். கோல்கை காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கோல்கை காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? மெம்பரைன் bounded sacs are stacked on the top of the other with associated secretory vessels are collectively known as Golgi Complex. கோல்கை உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கோல்கை உறுப்புகளை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா சவ்வானது அதோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய சவ்வு போன்ற ஒரு அமைப்பானது கோல்கை உறுப்புகளை சுற்றி இருக்கக்கூடியது. இந்த கோல்கை உறுப்புகளோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். சிட்ரனே வகையான பார்ட்ஸும் இருக்குது. அதே போல் சுவாசித்தலுக்கு வெளியே போக்குவரத்து, உள்வரும் போக்குவரத்து வெசல்ஸ். ஸோ நிறையவே வெசல்ஸ் இருக்கிறத நீங்கள் இந்த இதில், தட் மீன்ஸ் துளைகள் இருப்பதை, கோல்கை உறுப்புகளில் இருக்கக்கூடிய நுண் துளைகளை நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம வெசல்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கோல்கை உறுப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோல்கை காம்ப்ளெக்ஸ் ஆர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ரட்டரி சப்ஸ்டன்ஸ், பேக்கேஜிங் அண்டு செக்ரேஷன். ஸோ செக்ரட்டரி சப்ஸ்டன்ஸை சேவ் பண்ணுறதுக்கும் பேக்கேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த கோல்கை உறுப்புகள் அதிக அளவில் பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கோல்கை உறுப்புகளோட மெம்பரைன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் டயக்ராமில் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் லைசோசோம். ஸோ லைசோசோம் அப்படிங்கிறது செல்லுக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வகையான உறுப்பை தான் லைசோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைசோசோம்ஸ் விச் ஆர் வெரி ஸ்மால் டு வியூ யூஸிங் லைட் மைக்ரோஸ்கோப். லைசோசோம் ரொம்ப 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 மிக சிறிய உறுப்பு. ஸோ இதை மைக்ரோஸ்கோப், அதுவும் லைட் மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும்தான் இந்த லைசோசோமை நம்மளால் பார்க்க முடியும். தே ஆர் த மெயின் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த செல். ஸோ செல்லோட செரிமானம் கழிவுகளை வெளியேற்றுவதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா லைசோசோம்ஸ்க்கு இருக்குது. சரிங்களா? ஸோ உணவுப் பொருளை செரிமானம் அடைய செய்வதற்கு முக்கிய பங்களிப்பை தருகிறது இந்த லைசோசோம்ஸ் வகையான உறுப்புகள். They lies a cell, hence they are called suicidal bag அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ suicidal bag, லைசோசோம்க்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது? suicidal bag. ஸோ ஒன் வேர்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா it is an intermembranous network made up of flat or tubular sacs. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் பார்த்திங்க அப்படின்னா சம்வாட் இது ஃப்ளாட்டாக தட்டையாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு டியூப் போல் உருளை போலவும் காட்சியளிக்கக்கூடியது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசமுக்கு உள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த எண்டோபிளாஸ்மிக்
ரெக்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். இது ரெண்டு வகைகளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அண்ட் தென் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்னு ரெண்டு டைப்பாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ இந்த எண்டோபிளாச வலைப்பின்னலோட மையப்பகுதியில் தான் நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உட்கருவை சுற்றி இருக்கக்கூடியது இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் ஆர் ரஃப் டியூ டு த ரைபோசோம்ஸ் அட்டாச்டு டு த மெம்பரைன் செல் இதோட சவ்வு பகுதியில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ்னால தான் இது ரஃபாக இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ விச் ஹெல்ப்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீனை உருவாக்குவதிலும் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்களிப்பை தரக்கூடியது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த நெட்வொர்க் ஆஃப் டியூபுலர் சாக்ஸ் வித்தவுட் ரைபோசோம்ஸ் ஆஃப் ஆன் த மெம்பரைன். ஸோ வித் ரைபோசோம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக்காக இருக்கும். வித்தவுட் ரைபோசோம் அப்படின்னா இட்ஸ் எ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலமாக இருக்கக்கூடியது. In the smooth endoplasmic reticulum, they play a role in the synthesis of lipids, steroids and also transport them within the cell. So செல்லுக்குள்ள போக்குவரத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெக்டிகுலம். ஃபைனல் ஒன் நியூக்ளியஸ். ஸோ உட்கரு எங்கே இருக்குது அப்படின்னா செல்லோட மையப்பகுதியில் இருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த உட்கருக்குள்ளே ஒரு சில பாகங்கள் இருக்குது. உட்கரு துளைகள் சொல்லலாம், நுண்ணிய துளைகள். அண்ட் தென் உட்கரு உரைகள் இருக்குது. அதே போல் குரோமேட்டின் இலைகள் இருக்குது. உட்கரு மணி இருக்குது. சிஸ்டர்னே அப்படிங்கிற ஒரு வகையான உறுப்புகள் எல்லாமே இந்த உட்கருவுக்கு சுற்றியும் உட்கருவோட மையப்பகுதியிலும் இருக்கக்கூடிய உறுப்புகள். Plant and animal cells have nucleus inside the cytoplasm. Cytoplasmக்கு உள்ளே இந்த பிளான்ட் அனிமல் தாவரம் மற்றும் விலங்கு செல்களுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த நியூக்ளியஸ் உட்கரு. இட் இஸ் சரௌண்டட் பை அ நியூக்ளியர் என்வலப். ஸோ இதை சுற்றி நியூக்ளியர் என்வலப் இருக்குது. அதே போல் இந்த நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன, உட்கருவோட வேலைப்பாடு என்ன, அதோட working progress என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா there are two working progress, two functions அப்படின்னு நம்ம சொல்லலாம். First one, it controls all the process and chemical reactions that takes place inside a cell. ஸோ செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த உட்கருவோட மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். ஸோ ஒன் ஜென்ரேஷனில் இன்னொரு ஜென்ரேஷன் கேரக்டர் கடத்துறதுக்கு இந்த நியூக்ளியஸ் உட்கருவானது மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ இந்த லெசனில் செல் பயாலஜியில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செல்னா என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்கும், அதோட உட்பகுதிகள் உட்புறத்தில் காணப்படக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன, அதோட வேலைப்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் தெரிஞ்சிருக்கும். அதே போல் பொதுவாகவே செல்கள் ஒன்றாக இணைந்து திசுக்கள் உருவாகிறது. இந்த திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்புகளை உருவாக்குகின்றன. இந்த உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவதால் உறுப்பு மண்டலங்கள் உருவாகி உயிரானது தோற்றுவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். நான் நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். விஸ்டாஸ் லேர்னிங்கோட எப்போவுமே இணைஞ்சே இருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.